சிவாய நம. நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் மருத்துவாமடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ஒப்பிலாமுலை அம்மை உடனுரை ஸ்ரீ மாசிலாமணி ஈஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் இப்பொழுது ஐயனையும் நந்தியம் பெருமானையும் பார்த்து கொண்டு பேசலாம். பிரதர்ஷனை பண்ணி காட்சி கொடுத்திட்டு இருக்கணும் மாசிலாமணி ஈஸ்வரர் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் என்று நம்ம ஆலயத்தினுடைய இவ்வூரினுடைய முன்னோர்களால் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமையான சிவலிங்கம். இங்கே சித்தர்கள் வழிபட்ட சிவலிங்கமாக இந்த திருமேனி காட்சி தருகின்றது. இதை கண்டு அறிந்த நம்முடைய பாம்பாட்டி சித்தர்கள் குழு இதை எடுத்து வெட்ட வெளியில் இருந்த லிங்கத்தை கூரை அமைத்து தரை அமைத்து இங்கே நிறுவி ஓராண்டு காலம் நிறைவடைந்து 2வது ஆண்டில் இவ்வாலயம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாலயத்திற்கு வீட்டிற்கக்கூடிய எம்பெருமானுக்கு தினசோறும் அவருக்கு தவறாமல் பூஜைகளும் வழிபாடுகளும் பிரதோஷ வழிபாடு, மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி, அது மட்டுமில்லாமல் அன்னாபிஷேகம், இப்படி எல்லா பௌர்ணமி பூஜை, எல்லா பூஜைகளுக்கும் ஐயனுக்கு தவறாமல் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. எம்பெருமானுக்கு சுவாமி திருக்கல்யாண வைபவமும் இவ்வாலயத்தில் சிறப்பான முறையில் வழிபாடு இவ்வூர் மக்களால் சிறப்பான முறையில் இங்கே கொண்டாடப்படுகின்றது. அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த இவ்வாலயம் இந்த ஊருக்கே மருத்துவாம்பாடி என்ற திருநாமம் வழங்குகிறது. அந்த மருத்துவாம்பாடி என்ற திருநாமமே இங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற ஐயனுடைய பெயரிலே அமைக்கப்பட்டது சித்தர்களால். ஏன் என்று சொன்னால் மருந்து இவ்வாலயம் இவருக்கு மருந்தீஸ்வரர் ஔஷத நாயகி என்ற பெயர் நம்முடைய வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டு ஆவண சுவடி காப்பகத்தில் நாங்கள் தேடி எடுத்த ஒரு திருப்பெயர். இங்கே பிரதிஷ்டை செய்கின்ற போது சிவனடியார்களால் இறைவனுக்கு சூட்டப்பட்ட திருநாமம் தான் மாசிலாமணி ஈஸ்வரர் ஒப்பிலாமுலை அம்மை என்றது. அப்படிப்பட்ட ஐயனுடைய திருநாமத்திலேதான் இந்த ஊருக்கு மருத்துவாம்பாடி என்ற பெயர் வழங்குகின்றது. இயற்கை எழில் சூழ்ந்த வயல்வெளிகளுக்கு இடையில் உறைந்திருக்கின்ற ஒரு எம்பெருமான் தான் இந்த எம்பெருமான். இங்கே வழிபடுகின்றவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நோய் நொடியெல்லாம் அகற்றுகின்ற ஐயனாக இவ்வையன் காட்சி தருகின்றார். அதனால்தான் மாசிலாமணி ஈஸ்வரர் என்ற திருநாமம் இவருக்கு சித்தர்களால் இங்கே சூட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி இங்கே திருமணம் நடைபெறுகின்றது. இவ்வாலயத்திற்கு மனமோந்தல் பக்தர்கள் தங்களால் இயந்த தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக முன் செய்கின்ற ஒரு ஆலயம். குழந்தைகள் எல்லாம் இங்கே ஓடி அமர்ந்து சிவபுராணம், கந்தபுராணம் என்று குழந்தைகளுடைய அந்த ஓதுவார் மூர்த்திகளுடைய பெயரோடு அவர்கள் தேவாரம், திருவாசகம் இவ்வாலயத்தில் சிறப்பான முறையில் ஓத செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயன் அருள் நிறைந்த இம்மருத்துவாமடி ஆலயம் எதிர்காலத்தில் ஒரு பரிகார தலமாக விளங்குகின்ற அத்தனை சிறப்புகளோடும் ஐயன் இங்கே இம்மக்களையும் இவ்வூரையும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வாலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ஊரை விட மேலான ஒரு இடத்தில் ஊரை விட இவ்வாலயம் அங்கியனுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் மேலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஊரை விட மேலாக ஐயன் பிரதிஷ்டை செய்வதனால் ஊர் செல்வ செழிப்போடும் மக்கள் ஆரோக்கியத்தோடும் விளங்குவார்கள் என்று சிவனடியார்களால் அப்படி ஒரு அமைப்போடு இவ்வாலயம் இங்கே ஐயன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். பிரதோஷ வழிபாட்டிற்கு குறைந்தது 100கணக்கான பக்தர்கள் இவ்வாலயத்தில் வழிபாடு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் மக்களை தவிர்த்து இதில் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் சென்னானந்தல், கங்கை சூடாமணி, சேத்துப்பட்டிலிருந்து கண்ணனூர், இந்த மாதிரி நிறைய மக்கள் கிழக்கு மேடு இவ்வாலயத்தை நோக்கி ஐயனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற அன்பர்கள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் அனைவரும் இவ்வாலயத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு இவ்வாலயத்தின் சார்பாகவும் மாசிலாமணி ஈஸ்வருடைய அருள் கருணை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஐயன் இவ்வாலயத்தை கண்டுகளிக்குமாறு ஐயன் அருள் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் ஆனாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி,
காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்மை உடனுரை ஸ்ரீ மாசிலாமணி ஈஸ்வரர் பாதமடிகள் போற்றி போற்றி. இவ்வாலயத்தில் பங்குனி 17ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 6 மணிக்கு மேலாக பங்குனி உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தில் ஐயனுக்கும் ஒப்பிலாமலை அம்மைக்கும் இங்கே திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறையில் அரங்கேறி இருக்கின்றது. திரளான பக்தர்கள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் தெய்வ திருமணத்தை பார்ப்பது கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள். அவ்வகையில் இங்கே அரங்கேற இருக்கின்ற பங்குனி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் ஐயனுக்கு இங்கே திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கின்றது. மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் ஐயனுடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு ஐயன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயனுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பும் நம்முடைய சந்ததி அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ, செல்வ கடாட்சத்தோடு வாழ ஐயன் அருள் புரிவார். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த நியதி. அவ்வகையில் இங்கே எம்பெருமானுக்கும் உப்பிலாமலை அம்மைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கின்றது. அன்று இரவு ஆரணி முத்துமாரியம்மன் நாடக மன்றத்தினால் சிறப்பான முறையில் தெய்வ நாடகம் நடத்த இருக்கிறார்கள். அதோடு தெய்வ திருக்கல்யாணம் எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு நடந்த உடனே அடுத்த நாள் காலை புதன்கிழமை பங்குனி 18 ஏப்ரல் 1ஆம் தேதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவம்படியிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்னானந்தல் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற சங்குமலை ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் வள்ளி சமேத முருகன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கின்றது. காலை முதல் மாலை வரை அன்னதானமும் நடைபெறும். அதோடு அங்கேயும் சாமிக்கு திருவீதி உலா நடைபெறும். அதோடு மட்டுமில்லாமல் அங்கேயும் தெய்வ நாடகம் நடத்த பெறும். இப்படிப்பட்ட அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த இந்நகரில் இவ்வாலயம் இங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். ஐயன் இங்கே இருக்கின்றார். அருகிலேயே அவர் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய